recording. Button. Double tap to activate. System sound volume set to 0%. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பாட்காஸ்ட் வீடியோ மாதிரி. அதோட தலைப்பு வந்து நினைவு பெட்டகம். நினைவு பெட்டகம் அப்படின்னா நம்மளோட பல மலரும் நினைவுகள், பல ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும், ஸ்வீட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க, நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எனி அதர் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அவங்கள பற்றி நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதல் வீடியோவாக எங்கள் அப்பாவோட அம்மா, ஸோ அவங்கள பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஸ்வீட் மெமரிஸு, ஸ்வீட் ரிலேஷன்ஷிப்போட மெமரிஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக போட்டு விடுங்க. 9789996853 9789999685 உங்களோட நினைவுகளையும் இந்த ப்ரோக்ராமில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், மெரினா மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எங்களோட பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா, அவங்க பேர் சகுந்தலா. சகுந்தலா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா மாநிலமாக இருப்பாங்க. சின்ன வயசில் ரொம்ப லக்ஸரியாக வாழ்ந்தவங்க, ரொம்ப பணக்காரவங்களாக வாழ்ந்தவங்க. அதாவது தங்கத்திலேயே பட்டன்லாம் வந்து போட்டிருந்தாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வசதியாக வாழ்ந்தவங்க. ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 21, 22 மேக்ஸிமம் ஒரு 21 தான் சொன்னாங்க. ஸோ 21 ஏஜுக்குள்ளேயே 5 பிள்ளைங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது 13 வயசு, 21, 22குள்ளேயே அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்து இறந்துறாரு. இறந்த பிறகு அவங்க தன்னுடைய குழந்தைகளை அதில் வந்து 5 குழந்தைகள் வந்து 2 குழந்தைகள் வந்து இறந்துறாங்க, சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அதில் 3 குழந்தைங்க, ஒரு பெண் பிள்ளை, ஒரு 2 ஆண் குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களையும் தன்னோட சொந்த உழைப்பால் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க இந்த சகுந்தலா பாட்டி. ஸோ சகுந்தலா பாட்டி நான் வந்து ஆயான்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க தன்னோட 3 பிள்ளைங்களை வந்து வளர்த்து ஆளாக்கி ஸோ ஒரு நல்ல திருமணமாக்கி நல்ல ஒரு லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்னோடய லைஃப்பில் எப்படி வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்தாங்க, இல்லை பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூடவே தான் இருப்பாங்க. மார்னிங் வந்து நான் எழுந்தனா அவங்க என்னோட ஹெட் அந்த சைடு தான் அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எழுந்த உடனே அவங்க தான் போயிட்டு அதாவது காஃபி, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ ஷாப் வச்சுருந்தோம், அங்கே போயிட்டு காஃபி வாங்கிட்டு அப்படியே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து பெட் காஃபி தான் அவங்க வந்து தான் பெட் காஃபி குடித்து தான் எழுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து சுடு தண்ணியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. எழுந்த உடனே குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம். இன்கேஸ் வந்து சர்வெண்ட் இருப்பாங்க, சர்வெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சமைப்பாங்க, சாப்பாடு லஞ்செலாம் வந்து கட்டி கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் என்ன வேணுமோ கட்டிட்டு ஸோ கிளம்பிடுவேன். ஸோ அது மாதிரி அந்தளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க, அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க. ஆனால் சண்டை போடுறதும் போட்டுப்போம், ரொம்ப சண்டை போடுறதும் போட்டுப்போம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மூக்குப்பிடி போடுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, என்னோடய மூக்கில் வந்து அந்த மூக்குப்பிடியெல்லாம் தடவி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கூட வந்து உட்காந்து நாங்கள் படம் எதாவது பார்த்தோம் அப்படின்னா படம்லாம் பார்ப்பாங்க, சாங்ஸ் இதெல்லாம் கேட்டோம், சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் பண்ணோம்னா அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஆக்சுவலி அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரஷ்யகன் படம் வந்து வந்தது. அந்த ரஷ்யகன் படத்துலேருந்து சோனியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து சின்ன வயசில் ரொம்ப, அதாவது அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் மிடில் ஏஜ் ஒரு 70, 60 வரைக்குமே நிறைய மூவிலாம் அடிக்கடி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னா
இங்கெல்லாம் லோக்கல்லாம் அதாவது பக்கத்தில் இருக்க கடையிலலாம் வாங்க மாட்டாங்க. பாரிஸில் போயிட்டு பர்மா பஜார் சொல்லிட்டு ஒரு ஏரியாஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், அங்கே போய் தான் வாங்குவாங்க. அதேமாதிரி சாரீஸ் வாங்கினாங்கன்னா ரங்காச்சாரி சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும், அங்கே போய் தான் சாரீஸ்லாம் வாங்குவாங்க. கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கணும், ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, எலகண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான சாரீஸாக சூஸ் பண்ணி வாங்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து வாயில் சாரீ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் சாரீஸாக வந்து செலக்ட் பண்ணி அவங்க கட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ப்ளவுஸ் மட்டும் வந்து ஒயிட் ப்ளவுஸாக இருக்கும். ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டப்பட்ட செயின், அப்புறம் வளையல், ஒரு 7 ஸ்டோன்ஸ் கம்பல், அந்த மாதிரி தான் போடுவாங்க. பொட்டு அந்த மாதிரி எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கணவன் இறந்ததுனால சில பேர் நம்ம சமூகத்தில் தான் சொல்லுமே, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சார்டன் டைம் அந்த வரைக்கும் அவங்க வந்து மூக்குத்தி போட்டிருந்தாங்களாம். அதை கூட வந்து யாராவது ரிலேஷன்ஸ் வந்து நீங்கள் மூக்குத்திலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அவங்க அந்த மூக்குத்தியை கூட அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி பர்சன். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ அதாவது எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா, அவங்க கல்யாணம் பண்ணி பக்கத்துலேயே, அதாவது சொந்த தாய் மாமா கல்யாணம் பண்ணி பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்க தனி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட பெரியப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி அவர் தனியாக வந்து ஒரு ஷார்டன் டைமில் வந்து வீடெல்லாம் தனியாக வாங்கிட்டு அவங்க தனியாக போய் தனியாக இருக்காங்க, பிஸ்னஸ்லாம் தனியாக இது பண்ணிவிட்டு. ஸோ எங்கள் அப்பா தான் கூடவே இருந்தது கடைசி அவங்க இறக்குற வரைக்குமே. எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டே எங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து டீ ஷாப் எல்லாம் ஹோட்டல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு காலையில் ஒரு 10 o'clock போனாங்கன்னா ஈவினிங் 4 o'clock 5 o'clock வரைக்கும் ஷாப்பில் இருந்து கேஷ்லாம் வாங்குறது, அந்த கடை இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. போல்டு, ரொம்ப போல்டானவங்க. தைரியமாக எல்லாரையும் கேட்பாங்க, சண்டை போட்டுருவாங்க, தப்புனா தப்பு. யார் ரொம்ப அனாவசியமாக போக மாட்டாங்க, ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. அந்த மாதிரியான பர்சன் அவங்க. அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க, நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ அந்த பாட்டினா அப்படி டெரர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பயப்படுவாங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களை கூட நல்லா விளையாடுறது, எங்கள் கூட சண்டை போடுவாங்க. பட் ஆனால் அது குட்டி குட்டி சண்டையாக இருக்கும், சின்ன சண்டையாக இருக்கும். போகிறாங்களா அது பண்ண மாட்டோம், அது பண்ண அது நிறைய இருக்கும். சம்டைம் வந்து அவங்க பேர் எடுத்து சொல்கிறது, அந்த மாதிரிலாம் போட்டு அமக்கலம் பண்ணிகிட்டு இருப்போம். என்னை விட எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு அடிச்சிடுவாங்க அந்த பாட்டியை. அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அது என்ன ஏதுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும் பேரேட்டில். அங்கேருந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் மட்டும் ஒழிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவாங்க. Yana Yogi Kumar Katayarkan highlighted a comment for you to take a look at. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு வந்து மட்டும் பர்டிகுலராக கேரட் ஸ்வீட்லாம் கொடுக்குறது, அண்ணா கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்வீட்லாம் அதை ஒழிச்சு வச்சு கொடுக்குறது. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் கொடுப்பாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு இதுவே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ அவங்க போனதுலேருந்து ரொம்ப இன்றைக்குமே நினச்சா அந்த மூமெண்ட்லாம் வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். அது எல்லாரையும் அதை கொஞ்சம் ரூல் பண்ணி தான் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் மிரட்டுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பட்டிருக்காங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தாங்க. அவங்க லைஃப் எண்ட் வரைக்குமே கூட பெருசாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னா அது கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட காசு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். காசு இல்லைன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க, அந்த மாதிரியான பர்சன். பட் போல்டு, பயங்கர போல்டு. அவங்கள பார்த்து அது சொன்னேன், ஆல்ரெடி நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ அந்த பாட்டினா ரொம்ப பயம், அடிச்சிடுவாங்க, திட்டுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு பயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் லேடி அவங்க வந்து. ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் வந்து ஒரு 80 years ஒரு 85 years அந்த மாதிரி இருக்கும்போது இறந்துட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த், ஏன்னா அந்த காலத்துலேருந்தே டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி விஷயம்லாம் மென்ஷன் பண்ணி வைக்கல. ஆனால் அவங்க இறந்தது பார்த்திங்கன்னா 2003 பாஸ் அவுட் ஆனாங்க, பாஸ் ஆகி ஆனாங்க. ஸோ எங்கள் பாட்டியோட மெமரிஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி எங்கள் பாட்டி இறக்கும்போது ரொம்பவே வந்து மறக்க முடியாத அது இது. லாஸ்ட் ஒரு 3 days வந்து பட் இதுவாகிட்டு ஹாஸ்பிட்டலில்
அட்மிட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 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 அதாவது மார்ச் 21 மார்ச் 23 நினைக்கிறேன். அந்த டேட்டில் தான் வந்து 23 அன்றைக்கி தான் வந்து அவங்க வந்து பாஸ் அவே ஆனாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 3:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கூட எங்கள் அம்மாவோட பேரை தான் சொல்லிவிட்டு அவங்க லாஸ்ட்டாக இறந்துதான் அம்மா சொல்லுவாங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு டே. அந்த டே ரொம்ப மிஸ் பண்ண நாள் அவங்கள. ஸோ அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க. எங்களை சுற்றிட்டு எங்களை பார்த்துட்டு அந்த இதோடு தான் இருக்காங்க அப்படின்றது நாங்கள் உணர்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெரினா மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஸ்வீட் மெமரிஸ், உங்கள் பார்ட்டியை பற்றி சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டில் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். Stop record.